அண்மைச் செய்தி, போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொய் புகார் அளிப்பவர்கள் மீது போக்சோ சட்டப்பிரிவு 22 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் குடும்ப பிரச்சினையில் மாமனார் மீது போக்சோவில் மருமகள் பொய் புகார் அளித்திருந்தார். அது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் காவல்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், என்ன நடந்தது? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது போக்சோ வழக்குகள் தொடர்பாக? போக்சோ சட்டத்தினை தவறாக பயன்படுத்தி பொய் புகார் அளிப்பவர்கள் மீது அதே போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது சென்னை காவல்துறையானது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக போக்சோ பிரிவில் யாரேனும் பொய் புகார் அளித்தால் அவர்கள் மீது அதே போக்சோ சட்டம் பாயும் என சென்னை காவல்துறையானது தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் ராயப்பேட்டையில் ஒரு குடும்ப தகராறில் 8 வயது சிறுமிக்கு தனது மாமனார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த சிறுமியின் தாயானவர் ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த மாமனார் மீது 60 வயது மதிக்கத்தக்க மாமனார் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அந்த நேரத்தில் தான் மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் உடனடியாக அந்த சிறுமியிடம் விசாரணை நடத்த போது தனது தாத்தா மீது எந்தவித தவறும் இல்லை, தனது அப்பாவுக்கும் தனது தாத்தாவுக்கும் சண்டை ஏற்பட்டதில் மது போதையில் தனது தந்தை தான் தனது தாத்தாவை தாக்க முற்பட்டதாகவும் அதனால் தன்னை பொய் சொல்ல வற்புறுத்தியதாகவும் அந்த சிறுமியானவர் மாவட்ட குழந்தைகள் அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இந்த சம்பவத்தில் அந்த சிறுமியின் தாத்தா மீது தவறு இல்லை என தெரிய வந்ததை அடுத்து அந்த குடும்பத்தினர் மீது எச்சரித்து அப்போது போலீசார் அவர்களை விடுவித்திருந்தனர். மேலும் அந்த பொய் புகார் அளிக்கப்பட்ட அந்த முதியவர் 60 வயது முதியவரை உடனடியாக காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டு அங்கு போலீசார் அவரை பராமரித்து வந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது சென்னை காவல்துறையானது இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அந்த 60 வயது முதியவருக்கும் அவரது மகனுக்கும் சொத்து பிரச்சனை இருந்து வந்ததாகவும், குறிப்பாக ME படித்து வந்த மகன் திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் அவர் எந்தவித வேலைக்கும் செல்லாமல் மது போதையில் அடிமையாகி மொத்த சொத்துக்களையும் தன் மீது எழுதி தருமாறு அந்த மகன் தொடர்ச்சியாக தனது தந்தையிடம் சண்டையிட்டு வந்ததும் அதன் காரணத்தினால் தந்தை அவரை தாக்க முற்பட்டதும் தெரிய வந்தது. இந்த நிலையுடன் சென்னை காவல்துறை தற்போது இந்த சம்பவம் குறித்து பொய் புகார் அளித்த அந்த தந்தை மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நீதிமன்ற ஏற்பாடுகளை செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக போக்சோ பிரிவில் பொய் புகார் அளிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக போக்சோ பிரிவிலேயே வழக்கு பதிவு செய்யப்படும் என சென்னை காவல்துறையானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினைத்தால் போக்சோ பிரிவிலேயே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.